வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பாட்டி சூப்பரா இருக்கு. நீங்களா செஞ்சீங்க? ஆமாடி செல்லம், இங்க வரேன்னதுமே எனக்கு உடனே ஓ ஞாபகம் வந்துச்சா, அதான் நானே உனக்கா செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அப்ப வேலு மாமாக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? அவனுக்கும் அதிர்ஷ்டம்னா ரொம்ப பிடிக்கும். அனு, அப்ப பாட்டி இது உனக்காக எடுத்துட்டு வரல, அவங்க மகனுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, வேலுவுக்கும் இது பிடிக்கும் தான். ஆனா இந்த தடவை இத நான் எடுத்துட்டு வந்தது என் பேத்திக்காக தான். சாப்பிடு செல்லம். அப்புறம் வேலு நடந்ததெல்லாம் சொன்னாம்மா. எல்லாம் விதிம்மா. நீ நல்லது நினைச்சு ஒண்ணு பண்ணுனா எல்லாரும் அதை தப்பாதான் புரிஞ்சுக்கணும்னு இருக்கு போல இருக்கு. ஆனா எல்லாம் சரியாயிடுமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏன், நானே ஆரம்பத்துல உன்னை தப்பாதான் நினைச்சேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேல்ல. அதே மாதிரி உன் சித்தப்பாவும் உன்னை புரிஞ்சு பாருமா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. ஏன்னா இப்ப என்ன வெறுக்கிறவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. சூழ்நிலை தான் அவங்களை இப்படி எல்லாம் மாத்திருக்கு. அதே சூழ்நிலை அவங்களுக்கு உண்மை என்னன்னு ஒரு நாள் புரிய வைக்குமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதாமா நடக்கும். அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? எல்லாமே சந்தோஷமான விஷயம் தாமா. இத நான் உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயோ ருத்ரா மேடம், இப்ப வேண்டாமே. வேலு, இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ற? நான் உன்னை அன்னைக்கே போன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். ஆனா நீ தான் நேர்ல சொல்லிக்கலாம்னு சொல்லி சமாளிச்சுட்ட. இப்பதான் அம்மா நேர்லயே வந்துட்டாங்கல்ல, இப்ப நான் சொல்லிதான் ஆவேன். அது பொறுமையா சொல்லிக்கலாம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.